பிப்ரவரி 21வது தேதி வரலாற்று நிகழ்வுகள். இவோ ஜீமா சண்டையின் போது சப்பானிய கமிக்காசு வானூர்திகள் அமெரிக்காவின் பிசுமார்க் சி என்ற கப்பலை தாக்கி மூழ்கடித்தன. சரட்டோகா கப்பல் சேதமடைந்தது 1945. எட்வின் லாண்ட் பொலராய்டு என்ற முதலாவது உடனடி படம்பிடிகருவியை நியூயோர்க் நகரில் காட்சிப்படுத்தினார் 1947. வின்ஸ்டன் சர்ச்சிலின் பிரித்தானிய அரசு ஐக்கிய இராச்சியத்தில் மக்கள் அடையாள அட்டை முறையை நீக்கியது 1952. கிழக்கு பாகிஸ்தானில் வங்காள மொழியை அதிகாரப்பூர்வ மொழியாக்க கோரி டாக்கா பல்கலைக்கழகத்தில் மாணவர் நடத்திய எழுச்சிப் போராட்டம் ஒன்றின் போது காவல்துறையினர் சுட்டதில் 4 பேர் கொல்லப்பட்டனர். இந்நாள் பின்னர் யுனெஸ்கோவினால் அனைத்துலக தாய்மொழி நாள் என அறிவிக்கப்பட்டது. 1952. சோவியத்தின் ஆளில்லா லூனா 20 சந்திரனில் இறங்கியது. 1972. சினாய் பாலைவனத்தில் இஸ்ரேல் போர் விமானம் லிபியாவின் பயணிகள் விமானம் ஒன்றைச் சுட்டு வீழ்த்தியதில் 108 பேர் கொல்லப்பட்டனர். 1973. இசுட்டிவ் பொசெட் என்பவர் அமைதி பெருங்கடலின் குறுக்கே வெப்பக்காற்று வாயுக்கூண்டில் பயணம் செய்து முதல் மனிதராக கனடாவின் லீடர் நகரில் தரையிறங்கினார். 1995. இந்தியாவின் ஐதராபாத் நகரில் நிகழ்ந்த தொடர் குண்டு வெடிப்பில் 20 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 2013. மெக்சிகோவின் பிளாயா டெல் கார்மென் துறைமுகத்தில் ஏற்பட்ட படகு வெடிப்பில் 18 பேர் காயமடைந்தனர். 2018. உலகின் மிகப்பெரிய தேனீயான வாலசின் ராட்சத தேனீ பறக்கும் புல்டா முதல் முறையாக இந்தோனேசியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. 2019. மனிதர்களில் H5N8 பறவை காய்ச்சலின் முதல் அறிகுறி கண்டறியப்பட்டது. உலக சுகாதார அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்தன. 2021. வானிலை மற்றும் வளிமண்டல ஆராய்ச்சிக்காக மாணவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கலப்பின ஒலி ராக்கெட் தமிழ்நாட்டின் பட்டிப்புலத்திலிருந்து ஏவப்பட்டது. 2023. ஏரோ இந்தியா 2025 விமானக் கண்காட்சி பெங்களூரில் நடைபெற்றது. 2025.